கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஈரானின் தற்போதைய புதிய உச்சபட்ச தலைவரான மொஜ்டபா கமினி அவர்கள் மிகப்பெரிய அளவில் காயப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது போன்ற ஒரு இமேஜ் மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பல்வேறு நாடுகள் எமர்ஜென்சியாக பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. உலகளாவிய என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி கொரோனா காலகட்டத்தில் ஒரு லாக்டவுன் வந்துச்சோ அதே போன்று ஒரு சில காரியங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் IDF ஒரு மிக முக்கியமான வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார்கள். இவை அனைத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலியை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் அநேக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரானின் உச்சபட்ச தலைவரான அயத்துல்லா அலி கமினி அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதத்தில் இஸ்ரேலின் தாக்குதலில் அவர் உயிரிழந்தார். அதற்கப்புறமாக அடுத்த கட்ட தலைவராக யார் வருவார் என்று மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவரின் மகனான மொஜ்டபா கமேனி ஈரானின் உச்சபட்ச தலைவராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அவர் இதுவரையிலையும் பொதுவெளியில் தோன்றவில்லை. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு வீடியோவில் கூட அவர் தோன்றவில்லை. அவர் தலைவராக அறிவிக்கப்பட்ட அந்த டைம்ல கூட அவர் ஒரு ஆடியோ மெசேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதாகவும், அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறு காரியங்களை நாங்கள் செய்வோம், ஒவ்வொரு காரியத்திற்கும் நாங்கள் பழி வாங்குவோம் என்றெல்லாம் அவர் சொன்னதாக அநேக செய்திகள் வெளிவந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. இப்படி இருக்கிற சூழ்நிலை அவருக்கு காலில் அடிபட்டிருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியானது. அநேக தகவல்கள் என்ன வெளியாச்சுன்னா, அவர் கோமா நிலையில் இருக்கிறார் என்றும் அநேக தகவல்கள் வெளியானது. சோ மிகப்பெரிய ஒரு மர்மமான நிலைதான். அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, அல்லது அவர் காயப்பட்டிருக்கிறாரா என்ற பல்வேறு கோணத்தில் சந்தேகங்கள் எழும்ப ஆரம்பித்தது. இந்த நிலையில் ஒரு புகைப்படம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், மொஜ்டபா கமினி அவர்கள் மிகப்பெரிய அளவில் காயமடைந்து தலையில் கட்டெல்லாம் போட்டு ஒரு கால் இல்லாதது போன்றும் மிகப்பெரிய அளவில் அவர் காயப்பட்டிருப்பது போன்ற ஒரு இமேஜ் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டு வருகிறது. இது உண்மையான புகைப்படம் என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, இது எடிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்னவோ, அவர் இதுவரையிலும் பொது வழியில் வராத காரணத்தினால் ஏதோ ஒரு காரியம் அவருக்கு நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது உலகளவில் எல்லாருக்குமே எழும்ப ஆரம்பித்துள்ளது. இந்த இஸ்ரேல் ஈரான் போர் சூழல்கள் மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது எல்லாவற்றையுமே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இதை காரணமாக வைத்து நயாரா பெட்ரோல் நிறுவனம் ஒரு பெட்ரோலுக்கு 5.5 ரூபாயும் டீசலுக்கு 3 ரூபாயும் விலையை உயர்த்தி உள்ளார்கள். இந்த விலை உயர்வு தற்போது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறி உள்ளது. இதே போன்று மற்ற நிறுவனங்களும் தங்களுடைய பெட்ரோல் டீசல் இந்த விலைகளை உயர்த்தினார்கள் என்றால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைவார்கள். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தான் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் உலகளவில் பல நாடுகள் எமர்ஜென்சியாக அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பிலிப்பைன்ஸ் மற்றும் சவுத் கொரியா போன்ற நாடுகள் தங்களுடைய தேசிய அளவில் பல்வேறு காரியங்களை அவர்கள் மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது ஒரு நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சியை நாங்கள் தேசிய அளவில் அறிவிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் தென் கொரியா பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார்கள். பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, உலகளவில் நிலவக்கூடிய இந்த சூழ்நிலைகளை சமாளிப்பதற்காகவே நாங்கள் இப்போது இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதனை எதிர்த்து அங்கு உள்ள ஓட்டுநர்கள் மற்றும் இதனால் பாதிப்படைகிற மக்கள் மிகப்பெரிய அளவில் தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிலிப்பைன்ஸ்ல போராட்டங்கள் ஒரு புறம் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனால் அரசாங்கம் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. என்னவென்றால், இந்த சூழ்நிலையை காரணமாக வைத்து யாராவது எரிபொருட்களை சேமித்து வைத்துக் கொண்டு விலையை உயர்த்தி அதனை விற்றாலோ, இதனை காரணமாக வைத்து அதிக லாபம் பெறுவதற்கான தவறான காரியங்களில் ஈடுபட்டாலோ அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அங்குள்ள அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளது. இதே போன்று சவுத் கொரியா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 5-day டிரைவிங் ரொட்டேஷன் சிஸ்டம் என்ற ஒரு முறையை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மேலும் வாரத்தில் ஒரு நாள் வாகனங்கள் இயங்கக்கூடாது என்ற ஒரு சில உத்தரவுகளையும் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. வாகனங்கள் இயங்குவதில் சுழற்சி முறையில் விடுமுறை சார்ந்த பல்வேறு திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. மேலும் மின்சார பிரச்சனைகள், மின்சாரத்தை சேமிப்பதற்காக கூட அவங்க ஒரு சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பகல் நேரங்களில் தான் மக்கள்
அவங்களுடைய போன், லேப்டாப் போன்ற காரியங்களை சார்ஜ் பண்ணணும், இரவு நேரத்தில் சார்ஜ் பண்ணக்கூடாது என்ற திட்டங்களையும் கூட சவுத் கொரியா கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது ஆஸ்திரேலியாவில் 100க்கும் மேற்பட்ட விக்டோரியன் பெட்ரோல் ஸ்டேஷன்ல எரிபொருள்கள் இல்லை, எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள செய்திகளையும் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைவதையும் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த செய்திகள் எல்லாமே சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, மேலும் பல நாடுகள் இவங்க எல்லாருமே ஒரு எமர்ஜென்சிக்காக அநேக திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ விலை ஏற்றம், எரிபொருள் பற்றாக்குறை இவை அனைத்தும் மக்கள் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை நோக்கி படிப்படியாக நகர்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மக்களுக்கான அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படுவதற்காக ஜெபிப்போம். இஸ்ரேல் ஒரு மிக முக்கியமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் ஹெஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாத அமைப்பிற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருவதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இரவு நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் அந்த லெபனான் பகுதியில் இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் இருக்கும் இடத்தை நோக்கி அவங்க ரைடு போகும்போது அங்கு ஹெஸ்புல்லாவின் கமாண்டர், சீஃப் கமாண்டர் அவர்கள் இஸ்ரேலால் பிடிபட்டுள்ள அந்த காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். ஸோ இஸ்ரேல் ராணுவம் நேரடியாக அங்கு சென்று அவர்களை பிடிக்கும் காட்சிகளும் தற்போது வைரலாகி கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஈரான், இஸ்ரேல் இடையே இந்த போர் சூழல்களில் பரஸ்பரம் மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் சென்ட்ரல் இஸ்ரேலில் ஒரு கிளஸ்டர் பாம், சர்வதேச அரங்கில் தடை செய்யப்பட்ட ஒரு கிளஸ்டர் பாம்பின் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலில் 2 பேர் காயமடைந்துள்ள செய்திகளும் தற்போது வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியா மற்றும் UAE ஈரானுக்கு எதிராக 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக சவுதி அரேபியாவின் பிரதமரான முகமது பின் சல்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால், ஈரானுக்கு எதிரான இந்த போரை அமெரிக்கா கைவிட்டு விடக்கூடாது, அதனை அவர்கள் தொடர வேண்டும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை பயன்படுத்தி மேற்காசியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முகமது பின் சல்மான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் அம்பாசிடர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த போரை சாதாரணமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது, ஈரானால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த த்ரெட் இது எல்லாமே முடிவுக்கு வரணும். ஸோ அவ்வாறு தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். ஸோ ஈரானுக்கு எதிராக 2 அரேபிய நாடுகள் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அநேக பேர் அநேக விஷயம் தெரியாமல் அநேக காரியங்கள் பேசிக்கொண்டு வராங்க, நம்ம மீடியால எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் மத ரீதியாகவே இவர்களுக்குள்ளாக இந்த மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டு. ஒரே மதமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக பிரிவு வேற. அநேக காரியங்கள் நம்ம அதற்குள்ளாக டீப்பாக போக வேண்டாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக ஹெஸ்புல்லாவின் தலைவரான ஹசன் நசருல்லா உயிரிழக்கும் போது ஈராக்கில் உள்ள அநேக மக்கள் கொண்டாடினார்கள். அவர்களும் அதே மதத்தை சார்ந்தவர்கள் தான். ஏன் கொண்டாடினார்கள் என்று அந்த வரலாற்றை பார்த்தால் உங்களுக்கு புரியும். அநேக காரியங்களுக்குள்ளாக நம்ம செல்ல விரும்பவில்லை. வெளியரங்க ரீதியாக ஒற்றுமையாக இருப்பதை போன்று நம்ம பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளாக பிரிவுகளின் அடிப்படையில் அநேக பிரச்சனைகள் அங்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ தற்போது அவர்கள் ஈரானுக்கு எதிராக 2 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்கிறாங்க. 2 நாடுகள் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த பரபரப்பான சூழலில் உகாண்டா நாட்டின் மிலிட்டரி சீஃப் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் போர் இந்த விவகாரத்தில் நாங்கள் இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறோம், இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூட உகாண்டாவின் மிலிட்டரி சீஃப் அவர் கூறியிருக்கிறார். ஸோ ஒரு டீம் ஃபார்ம் ஆவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கத்தில் ஈரானுக்கு ஆதரவாக பல நாடுகள், இந்த பக்கத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள், ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. இந்த யுத்தங்கள் நம்ம பார்க்கும்போது இது முடிவடையுமா என்ற ஒரு சந்தேகம் எழும்பி உள்ளது. ஒரு பக்கம் முடிவடைவது போன்ற சூழ்நிலை இருக்கும்போது முடிவடையாது என்ற சூழ்நிலைகளும் உருவாகி கொண்டு வருகிறது. அநேக காரியங்களை இந்த அப்டேட்டில் நம்ம பார்த்திருக்கிறோம். இதனை பார்த்த நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இதற்காக ஜெபிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகள், யுத்த காட்சிகள் இவை அனைத்தையும் நம் கண் முன்பாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பாவி மக்களின் உயிர்கள் பறிக்கப்படுகிறது. இவை அனைத்திற்கும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். இந்த அப்டேட்டை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த தகவல்களை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.